ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். போவாசின் வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம இந்த அதிகாலை ஜபத்தில் ரூத்தின் புஸ்தகத்தில் நிறைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு பிரசங்கம். நான் எல்லாத்தையும் சுருக்கமாக போயிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாமே சொல்லணும்னா நம்மளுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நேற்று பார்த்தது போலே அந்த 2ஆம் வசனத்தை மறுபடியும் படிப்போம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமையை தூற்றுவான் அப்படின்னு நகோமி ரூத்துக்கு சொல்றா. யாரை பற்றி சொல்றா? போவாத்தை பற்றி சொல்லுகிறாள். ஸ்தோத்திரம். இதை நாம் நேற்று பார்த்துருக்கிறோம். ஸ்தோத்திரம். களத்தில் கோதுமை தூற்றப்படும். களம் என்றால் சபை. போவாஸ் இயேசு, கோதுமை விசுவாசிகள். பதர் நம்மை கெடுக்கும், நம்மை நல்ல தானியமாய் மாற்றாதபடிக்கு நம்மை கெடுக்கிற காரியங்கள் இதெல்லாம் தள்ளப்பட்டு நல்ல கோதுமைகளை ஆண்டவர் களஞ்சியத்தில் சேர்க்கிற வேலையை சபையில் செய்து கொண்டிருக்கிறார். இதான் ஆமென். போவாஸ் தன் வயல்ல என்ன பண்ணுவாராம்? கோதுமையை தூற்றி கொண்டிருப்பார். ஸ்தோத்திரம். இதை நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இன்னைக்கு வேற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் இந்த காரியத்திற்காக நகோமி ரூத்துக்கு சொல்கிறா. நல்ல கவனிங்க. நகோமி ரூத்துக்கு சொல்கிறா, இன்று ராத்திரி அவன் களஞ்சியத்தில் கோதுமையை தூற்றுவான், நீ அவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அதாங்க 3ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். நீ அவனை சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்படு. அவன் களத்தில் என்ன செய்து கொண்டிருப்பான்? கோதுமையை தூற்றி கொண்டிருப்பான். நீ அவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஸ்தோத்திரம். ஆம், கோதுமை மணிகளாய் நாம் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். பதர்கள் நீக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கு மேலே ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. என்ன பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் ரூத் புதிய ஆத்துமாவாய் சபைக்கு போகிறாள். 2ஆம் அதிகாரத்தில் ரூத் ஒரு புதிய ஆத்துமாவாய் சபைக்கு போகிறாள். வசனங்களை கேட்கிறாள். 2ஆம் அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்தில் ரூத் ஒரு நல்ல விசுவாசியாய் மாறுகிறாள். 4ஆம் அதிகாரத்தில் ரூத் பரலோக ராஜ்யத்துக்கு எடுக்கப்படுகிறாள். இதுதான் அவுட்லைன்ஸ். இது நீ மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா ரூத் புஸ்தகம் நீங்கள்லாம் பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் அதிகாரத்தில் அவள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு அந்நிய ஸ்திரியா இருக்கிறாள். முதல் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் அப்பதான் புதிய ஆத்மாவா சர்ச்சைக்கு வரார். 2ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்தில் ரூத் சந்திக்கிற போவாஸ் வேறு. 3ஆம் அதிகாரத்தில் ரூத் சந்திக்கிற போவாஸ் வேறு. 4ஆம் அதிகாரத்தில் ரூத் சந்திக்கிற போவாஸ் வேறு. போவாஸ் யாரு சொல்லுங்க. நான் கொஞ்சம் டீப்பாக பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஆசையாக நான் பேசுகிறேங்க, தயவுசெய்து மைண்டில் வச்சுங்க. ஸ்தோத்திரம். நான் பிரசங்கே ஆகணும் ஆசைலாம் கிடையாது எனக்கு. கர்த்தர் எனக்கு கொடுக்குறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். முதல் அதிகாரத்தில் அவள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பான அனுபவம். 2ஆம் அதிகாரத்தில் புதிய ஆத்துமாவாய் சபைக்கு வருகிறாள். 3ஆம் அதிகாரத்தில் நல்ல விசுவாசியாய் காணப்படுகிறாள். 4ஆம் அதிகாரத்தில் ஓகேவா, அந்த அதிகாரத்துக்கு மேலே எழுதி வச்சுங்க. போய் பைபிளை பாருங்கள், எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம். இப்படி தான் ரூத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தின் அவருடைய படிப்படியான அனுபவங்கள் மாறுகிறது. ரூத்து நம்ம தான். ஏன் பாஸ்டர் ரூத்தை பற்றி? நீ தான் ரூத்து. போவாஸ் இயேசு. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க. ஒருவேளை இந்த 3ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு மாதிரி தப்பாக நடக்குது அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? வரோம், எல்லாருக்கும் வர மைண்டில் வரும் அதெல்லாம். ஸ்தோத்திரம். நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இது முக்கியமாய் இயேசுக்கும் சபைக்கும் உள்ள விஷயம். ஸ்தோத்திரம். இயேசு மணவாளன், சபை மணவாட்டி. ஸ்தோத்திரம். பாருங்க,
இந்த 3ஆம் அதிகாரத்தில் ரூத் போவாஸை சந்திக்க போகிறாள். இதில் 3 விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. ஒன்று, ரூத்தோட கைட்னஸ். நகோமி ரூத்தை நடத்தும் விதம். ஸ்தோத்திரம். நகோமி ரூத்தை நடத்துகிற விதம் ஒன்று. 2வது விஷயம் சொல்கிறேன் பாருங்க, போவாசும் ரூத்தும் நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள். தப்பான எண்ணம் உள்ளவங்க கிடையாது அவங்க 2 பேரும். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். போவாசும் ரூத்தும் அவர்கள் நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள் தான். மயக்கிற மாதிரி போகிறலாம் கிடையாதாங்க. மயக்கிறது நீ மயக்கிடவனே அதெல்லாம் கிடையாதாங்க. ஸ்தோத்திரம். நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள் தான். ஸ்தோத்திரம். 3ஆவது விஷயம் சொல்லுங்க கவனிங்க. 3ஆவது விஷயம், ஏன் நகோமி ரூத்தை அப்படி அனுப்புகிறாள் என்றால், எப்படியாவது ரூத்து மீட்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனுப்புகிறாள். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எப்படியாவது ரூத்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பப்படுகிறாள். ஆமேன். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஏன் என்றால், யூத குலத்தில் கணவன் மரித்து போனால் கணவனுடைய சகோதரன் இருக்கிறான் பாருங்க, அவன் அந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி மீட்கலாம். யூத குலத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது, பைபிளில் படித்தா தெரியும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் இங்கு ரூத்தோட புருஷனுக்கு தம்பி கிடையாது, ரூத்தோட கணவனுக்கு சகோதரன் இல்லை. அதனால் நகோமி என்ன செய்கிறாள்? சுதந்திரவாளியாகிய போவாஸ் இடத்துல மீட்கும்படிக்கு பிரயாசப்படுகிறாள். அவள் தான் டாபிக். இது புரிஞ்சிச்சிங்களா? ஸ்தோத்திரம். அதனால் இப்போ 3ஆம் அதிகாரத்தில் ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. போவாஸ் தூற்றுவான், நீ அவனை சந்திக்க ஆயத்தப்படு. இதான் நீங்க நகோமி ரூத்துக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். போவாஸை சந்திக்கும்படிக்கு ரூத்து 7 காரியங்கள் செய்தாள். அது மாதிரி டக்குன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். 3ஆம் அதிகாரத்தில் கோதுமையை தூற்றும்படிக்கு களத்திற்கு வந்த போவாஸை சந்திக்கும்படிக்கு ரூத் இடத்துல காணப்பட்ட 7 காரியங்கள் அவள் ஆயத்தப்பட்டு 3ஆம் அதிகாரத்தில் போவாஸை சந்திக்கும்படிக்கு ரூத்து போகிறாள். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் இந்த சப்ஜெக்ட், இந்த ரூத்து புத்தகத்தில். ஸ்தோத்திரம். நம்பர் 1, 7 விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்பர் 1, அவள் குளித்தாள். எந்த வசனம் அது? 3ஆம் வசனத்தில். 3ஆம் வசனத்தில் அவள் என்ன செய்யறா? முதலாவது போவாஸை சந்திக்கும்படி. எங்கே சந்திக்கும்படிக்கு? களத்தில் சந்திக்கும்படிக்கு, தூற்றும்படிக்கு போவாஸ் அங்குகிறான். அங்கே நல்ல தானியமாய் மாறி நான் போவாஸை சந்திக்கணும். ஸ்தோத்திரம். நான் நல்ல கோதுமையாய் மாறி என் இயேசுவை சந்திக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல கோதுமை மணியாய் நீ காணப்பட்டு இயேசுவை சந்திக்க வேண்டுமா? உனக்கு இந்த 7 காரியங்கள் தேவை. நம்பர் 1, அவள் என்ன செய்தாள்? அவள் குளித்தாள். குளித்தல் என்பது ஞானஸ்தானத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். குளிப்பது என்பது ஞானஸ்தானத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். முதல் அனுபவம், அவள் புதிய ஆத்மாவா சபைக்கு போவாஸை பார்க்கிறாள். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் விசுவாசியாய் போவாஸை பார்க்கிறாள். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல கோதுமை மணியாய் விசுவாசிகள் மாற வேண்டும் என்றால் முதல் காரியம் ஞானஸ்தானம் மிக முக்கியம். சரியான ஞானஸ்தானம், பாவ அறிக்கை ஞானஸ்தானம். யார் கையில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? ஞானஸ்தானத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மைகள். ஸ்தோத்திரம். மறுபடியும் பிறப்பது, ஞானஸ்தானம் மிக முக்கியம். இங்க ரூத்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாள். ஏன்? நல்ல கோதுமை மணியாய் மாற வேண்டும். நான் பதராய் இருக்கக்கூடாது. ஏன்னா 2ஆம் அதிகாரத்தில் போவாஸை பார்க்கிற அனுபவம் வேற. அங்க நீ புதிய ஆத்மா. அங்க யாருங்க? என்ன பாருங்க, அங்க யாருங்க? ரூத் 2ஆம் அதிகாரத்தில் புது ஆத்மா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சபைக்கு ஒரு புதுசாக ஆத்மா வர நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அவங்கள என்ன பண்ணுவாங்களே? நேசிப்போம், அன்பு காட்டுவோம். ஆனால் பழைய விசுவாசியா மாறின பிற்பாடு என்ன பண்ணுவோம்? கண்டிப்போம். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்தில் நீ யார் அப்படின்னு கேட்குறாருப்பா. 3ஆம் அதிகாரத்தில் போவாஸ் ரூத்தை பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. எந்த வசனம் அது? 9ஆம் வசனத்தில் பாருங்க. முதல்ல நீ யார்? ஸ்தோத்திரம். நீ யார்? அந்த 2ஆம் அதிகாரத்தில் அப்படி கேட்கல. ஏன்னா அங்கே புதிய ஆத்துமா, அங்கே அன்பு காட்டணும். ஆனால் இங்கே என்னவா மாறிடுச்சு? இந்த அம்மா இப்போ விசுவாசியாய் மாறிவிட்டது. கண்டிப்பு. ஸ்தோத்திரம். ஸ்ட்ரிக்டாக பேசுகிறார். நீ யார்? என்னப்பா எவ்வளோ நாளாக நான் வந்து நிற்கிறேன், எனக்கு தெரியாதா அவனுக்கு? நீ யார் என்று கேட்டார். சரி, நான் அப்புறம் போவோம், அந்த சப்ஜெக்டில் அப்புறம் பார்ப்போம்.
ஸ்தோத்திரம். இந்த இந்த இன்னும் இருக்கிறது ஒரு வாரம் பத்தாது சப்ஜெக்ட்டுக்கு. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, முதலாவது அவள் குளித்தாள், இரண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது என்னங்க? எண்ணெய் பூசினாள். பரிசுத்தாவின் அபிஷேகம். எண்ணெய் பூசினாள். எண்ணெய் பூசுவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பதை காண்பிக்கிறது. ரூத் எப்படி மனவாட்டியாய் மாறினாள்? ரூத் மோவாபிய ஸ்திரீயாச்சே, அவள் அந்நிய ஸ்திரீயாச்சே, பைபிள் தெரியாதே, எப்படி போவாஸுக்கு மனவாட்டியாய் மாறிட்டாள் அவள்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவள் ஞானஸ்தானம் எடுக்கிறாள். இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறாள். ஸ்தோத்திரம். ஒரு கோதுமை மணியாய் நீ மாறி இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் மிக முக்கியம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். தாவீதை ராஜாவாய் மாற்றும்படிக்கு சாமுவேல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் தலையில் என்ன ஊற்றுறாரு? எண்ணெயை ஊற்றின அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். சவுலை ராஜாவை மாற்றும்படிக்கு சாமுவேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். ஸ்தோத்திரம். ரூத்துக்கு எண்ணெய் அவசியம், ரூத்துக்கு அபிஷேகம் அவசியம், ரூத்துக்கு பரிசுத்தாவி அபிஷேகம் அவசியம். ஏனென்றால் இங்கு தானியம் தூற்றுகிறார், பதர் நீக்கப்படுகிறது. அப்படியேப்பட்ட போவஸை பார்க்க போறா இவ. ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. 3ஆம் அதிகாரம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். 3ஆம் அதிகாரம் மிகவும் ஜாக்கிரதையாக ரூத் ஹேண்டில் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசிக்கு அடையாளம். 3வது காரியம், முதல் காரியம் குளித்தால், இரண்டாவது எண்ணெய் பூசினால், மூன்றாவது வஸ்திரங்களை உடுத்தினாள். என்ன உடுத்தினால்? வஸ்திரங்கள். வஸ்திரங்கள் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள். நீதியின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், தாழ்மையின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம். 9 விதமான வஸ்திரங்கள் இருக்குது பைபிளில். ஸ்தோத்திரம். வஸ்திரங்களை நாம் தரிக்க வேண்டும். ஆமென். ராகாப் சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். ராகாப் சப்ஜெக்டில் என்ன வஸ்திரம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க? சணல் நூல் வஸ்திரம் என்று பார்த்தோம். ஸ்தோத்திரம். அப்போ இங்கேயும் வஸ்திரங்கள் நமக்கு அவசியம். பாருங்க, என்ன பாருங்க, இயேசு கிட்ட வரும்போது தான் வஸ்திரம் கிடைக்கும். நல்லா பார்த்துங்க. இயேசு கிட்ட வரும்போது தான் ட்ரெஸ் கிடைக்கும். இயேசு கிட்ட வராதவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது. அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள். அப்படி என்றால் பாவம். ஆதாமுக்கு ஆண்டவர் வஸ்திரம் கொடுத்தார். பாவம் செய்த பிற்பாடு என்னவா மாறிட்டான் அவன்? சொல்லுங்க, என்னவா மாறினான்? நிர்வாணியாய் மாறிட்டான். அப்பதான் கடவுள் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று யார் சொன்னது உனக்கு? யார் சொல்றது? அவரே பாவம் செய்து மாத்திட்டார். ஸ்தோத்திரம். வஸ்திரம் தாழ்மை, வஸ்திரம் ரட்சிப்பு, வஸ்திரம் துதி, வஸ்திரம் வைராக்கியம். இன்னொரு நாள் டைம் இருக்கும் சொல்றேன். 10 விதமான வஸ்திரங்கள் பைபிள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு வஸ்திரமும் கடவுள் நமக்கு தருகிறார். ட்ரெஸ் இல்லாமல் நாம் பரலோகத்தில் தேவனை சந்திக்கவே முடியாது. நான் சொல்றது இந்த ட்ரெஸ் இல்லை, ஆவிக்குரிய சரீரத்திற்கு ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸு. அது இயேசு கண்ணுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வஸ்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். முதல் காரியம், ரூத் என்ன செய்தால்? குளித்தால், ஞானஸ்தானம். இரண்டாவது என்ன செய்தால்? எண்ணெய் பூசினால், பரிசுத்தாவின் அபிஷேகம். மூன்றாவது என்ன? வஸ்திரங்களை உடுத்துகிறாள், ஆவிக்குரிய அனுபவங்கள். ஸ்தோத்திரம். அடுத்த 4வது காரியம், 4வது அவள் என்ன செய்ய வேண்டும்? களத்துக்கு போக வேண்டும். 4வது என்னங்க? அவள் எந்த வசனத்தை பேசுகிறேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு 3ஆம் வசனம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 3ஆம் வசனம். 4வது காரியம் என்னங்க? அவள் களத்துக்கு போகிறாள். எங்க போறா? களத்துக்கு. அம்மா காஞ்சனா சிஸ்டர், எந்த வசனம் அது? ஸ்தோத்திரம். 4வது என்ன காரியம் அது? களத்திற்கு போகிறாள். குளிக்கிறாள், எண்ணெய் பூசினால், வஸ்திரம் மாற்றுகிறாள். 4வது களத்துக்கு போவது சபையின் ஐக்கியத்தை காண்பிக்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 3ஆம் அதிகாரத்தில் ரூத் நல்ல விசுவாசியாய் மாறுகிறாள். ஸ்தோத்திரம். புதிய ஆத்மாவாக இருந்து எதை வந்து போகிறதுலாம் கிடையாது. ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்டெப்பு போனோம், நல்ல ஒரு விசுவாசியாய் மாற வேண்டும். களத்திற்கு போ. களம் என்பது சபை. களம் என்பது கடவுள் கொடுத்திருக்கிற சபை. இங்குதான் எல்லாம் நடக்கும். ஸ்தோத்திரம். விதைக்கப்படும், அறுக்கப்படும், அப்புறம் என்ன? களை எடுக்கப்படும்,
அப்புறம் என்ன, நீர் பாய்ச்சப்படும், வேலி அடைக்கப்படும், காவல்காரன் இருக்கிறார். இங்க எல்லாமே களத்தில் தான் இருக்கும். அந்த களம் தான் சபை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ரூத்தே, நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் மாற்றி களத்திற்கு போ, சபைக்கு போ. அப்படி போனாதான் அந்த தானியத்தை தூற்றுகிற போவாசை நீ பார்க்க முடியும். இந்த அனுபவங்கள் இல்லை என்றால் நீ நல்ல தானியமாய் மாற முடியாது. அந்த போவாசை நீ பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாள் என்றால், அடுத்த காரியம், 5வது காரியம், அதில் என்ன சொல்றான் பாருங்க. இயேசுவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். என்ன சொல்றான்? அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. பாருங்க, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு, ஸ்தோத்திரம். அப்படி என்றால் என்ன? அவன் வரும் வரைக்கும் காத்திரு. அவன் வரும் வரைக்கும் காத்திரு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆழமான சப்ஜெக்ட்டுங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா வெளியிடத்தில் போனால் உங்களை மதிப்பாங்க. அப்பா, இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஒன்றும் தெரியாத மக்கா இருக்காதீங்க. என் சபை எல்கேஜி சபை கிடையாது இது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு 4 பேருக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுனீங்கன்னா அவ்வளோதான், உன்னை வேறு மாதிரி பார்ப்பாங்க. நீ எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? ஸ்தோத்திரம். முதல் காரியம் என்ன? ஞானஸ்தானம். 2வது காரியம் பரிசுத்தான அபிஷேகம். 3வது காரியம் ஆவிக்குரிய வஸ்திரங்கள். 4வது காரியம் களம், சபை. 5வது காரியம், ஸ்தோத்திரம், இயேசுக்காக காத்திருப்பது. இப்போ நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இப்போ எங்கே? இப்போ இயேசுவின் வருகைக்காக நாம் இப்போ காத்திருக்கிறோம். போவாஸ் வர வேண்டும். ஆமென். போவாஸ் வர வேண்டும். அவருக்காக ரூத்தாக நாங்கள் காத்திருக்கிறோம். குளித்திருக்கிறோம், எண்ணெய் பூசியிருக்கிறோம், வஸ்திரம் தரித்திருக்கிறோம், களத்திற்கு வந்திருக்கிறோம், அவருக்காக காத்திருக்கிறோம். எத்தனை காரியம் சொன்னேன் இப்போ நான்? 5வது காரியம். 6வது காரியம் பாருங்க. அவள் கீழ்ப்படுகிறவளாயிருந்தாள். எந்த வசனம்? 5ஆம் வசனம். நீ எனக்கு சொல்லும்படி எல்லாம் நான் செய்வேன். கீழ்ப்படிந்தாள். நகோமி கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவள் செய்தாள் என்று போட்டிருக்கோம் பாருங்க. நகோமி சொன்னபடியெல்லாம் அவள் செய்தாள். ஸ்தோத்திரம். எந்த வசனம் அது? 6ஆம் வசனமா? படிங்க. இது என்னத்தை காட்டுது? சீக்கிரம் சொல்லுங்க. 6 ஆயிடுச்சுங்க. என்னங்க காட்டுது? கீழ்ப்படிதல். ஒரு விசுவாசிக்கு மிக முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம், பைபிளுக்கு கீழ்ப்படினோம், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படினோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படினோம், பரிசுத்தாவி கீழ்ப்படினோம். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். நகோமி சொன்னபடியே செய்தாள். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றானோ அது செய்வேன். ஆண்டவர் சொல்லபடி நான் செய்வேன், நான் கீழ்ப்படிவேன். நல்ல விசுவாசிக்கு அடையாளம். அதனால தான் ரூத்து போவாசுக்கு மணவாட்டியாய் மாறினார். ஸ்தோத்திரம். நாம தான் ரூத்து. அல்லேலூயா. அடுத்த 7வது காரியம் 2 இடத்துல பார்க்கிறோம். போவாசின் பாதத்தினிடத்தில் படுத்திருந்தாள். 7வது காரியம். ரூத் எங்க படுத்திருந்தாள்? அவள் போவாசின் பாத தண்டையில். அப்படி என்றால் ஜெப வாழ்க்கை. ஆமென். 2 வசனம் அப்படிதானே? பாத தண்டையிலே அவள் படுத்திருந்தாள். அந்த அதே இடத்துல நீங்க படிச்சுன்னு தெரியும். 2 இடத்துல இருக்குது. அது பாத தண்டையிலே என்ன கிடந்தாள். இது என்ன அனுபவங்க? இது சொல்லுங்க. பாத தண்டையிலே இருப்பது என்ன அனுபவம்? ஜெபம். சொல்லுங்க. அதுதான் இல்லையே. நீ இயேசுவின் பாதத்தண்டை இல்லைன்னா ஊரா உன் பாதத்தண்டை போய் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும் உங்களுக்கு. நீ இயேசுவின் பாதத்தண்டை இருக்க பழக வேண்டும். ஸ்தோத்திரம். நல்லதை யாரும் எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். யார் அவள்? மரியாள். பாதத்தண்டை இருந்தது மரியாள், பாதத்தண்டை இல்லாமல் போனது மார்த்தாள். ஸ்தோத்திரம். பாதத்தண்டையிலே கடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எனக்கு வேற கதி இல்லை, எனக்கு ஒரு வழி இல்லை என்று போவாசின் பாதத்தண்டையிலே விழுந்து கிடந்தாள் ரூத். ஜெப வாழ்க்கை. எனக்கு வேற கதி இல்லை ஐயா,
நீதான் என்று எப்போதும் அவருடைய பாதத்தண்டையிலே கிடக்கிறவர்கள் மணவாட்டியாய் பரலோக ராஜ்யத்தில் எடுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம், இதோ நான் முடிக்கிறேன். நாளைக்கு சில விஷயங்களை பார்ப்போம். சனிக்கிழமையோடு நான் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் சனிக்கிழமையோடு நான் சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூற்றுகிற போவாசை சந்திக்கும்படிக்கு ரூத் ஆயத்தப்பட்டு புறப்பட்டாள். எத்தனை காரியங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ?